ஓம் சாந்தி. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2019 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து எப்படி வந்து பேசுவது. ஸோ நம்ம வந்து நிறைய பேசுகிறோம் கரெக்டாக. நம்ம முழு நாளில் பேச்சு இல்லாமல் லைஃபே கிடையாது. எப்படி கர்மம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமோ, அதாவது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், அதே போல் பேச்சு கூட ஒரு முக்கியமான கர்மமாக இருக்குது. ஸோ பேசுகிறது வந்து நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம எப்படிலாம் வந்துட்டு மற்றவங்கள துக்கப்படுத்தாமல் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்ல முடியும், எப்படி நம்ம பேச்சு மூலமாக மற்றவங்களுக்கு சுகமும் சந்தோஷத்தையும் அமைதியும் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, என்னோடய வார்த்தைகள், என்னுடைய சொற்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து யோசித்து பார்க்கலாம். ஸோ 2 விதமான பேச்சு இருக்குது. ஒன்று வந்து நம்ம சாதாரணமாக எப்படி பேசுகிறோம், 2வது ஒரு பிரச்சனை இல்லை எமோஷ்னல் ஆகிட்டோம் அப்படின்னா எப்படி பேசுகிறோம், 3வது வந்துட்டு என்கிட்டயே நான் எப்படி பேசிக்கிறேன் அப்படின்ற 3 லெவல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சாதாரணமாக பேசுகிறது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, சாதாரணமாக பேசுகிறதாவே வந்து ரொம்ப நம்ம டோன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள், நம்ம ஏதாவது சம்டைம்ஸ் லூஸ் டாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தெரியவே தெரியாது நம்ம பாட்டு தப்பான வார்த்தைகள் சொல்லிடுவோம். இல்லை வார்த்தைக்கு வார்த்தை வந்து ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஈஸியாக கமெண்ட் அடிக்கிறது, இல்லை ஈஸியாக வந்து குறை சொல்கிறது, இல்லை வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாகவே சில பேர் வந்து செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்னா, நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம், நம்ம வந்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுறோம். அதாவது தன்னைத்தானே பார்ப்பது அப்படின்றது தான் வந்து மெடிடேஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ நம்ம வந்து இத்தனை நாள் நம்ம வந்து மற்றவங்கள தான் நம்ம நிறைய நோட் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்டேருந்து வெளியில் இருக்க விஷயங்களை தான் நம்ம நிறைய நோட் பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணுறோம். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் மெடிடேஷன், தியானம், இல்லை ஆன்மீகத்தில், இல்லை பிரம்மகுமாரிஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் எப்படி இருக்கேன், என் உள்ளுக்குள்ளே இருக்க உலகம் எப்படி இருக்குது, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சொற்கள், என்னுடைய காரியங்கள், என்னுடைய பழக்கவழக்கங்கள் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ முக்கியமாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். நம்ம எப்படி உள்ளே இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்தா தான் நம்மளுடைய சொற்கள் வந்து சம்டைம்ஸ் நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் சில விஷயங்களை பேசுகிறோம். சாதாரணமாக நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்றத நீங்கள் ஒரு ரேங்கிங் பண்ணுங்கள். நீங்களே எழுதி ஒரு நோட் புக் பெனில் நீங்கள் எழுதுங்க. எப்படி இருக்கேன், நான் எப்படி பேசுகிறேன், என்னுடைய சவுண்டு எப்படி இருக்குது, நான் ரொம்ப சத்தமாக பேசுகிறேனா, இல்லை நார்மலாக பேசுகிறேனா, யாராவது என்னோடய பேச்சில் வந்து யாருக்காவது துக்கம் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இல்லை என் பேச்சின் மூலமாக வந்துட்டு மற்றவங்களுக்கு சுகம் கிடைக்குதா, இல்லை அவங்க நல்லா ஃபீல் பண்ணுறாங்க நான் பேசுறது மூலமாக அப்படின்றத செக் பண்ணணும். அதில் எதுவுமே இல்லை, எல்லாம் ஓகே அப்படின்னா சரி. அப்படி இல்லை ஏதாவது நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி என்னுடைய பேட்டர்ன் அப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து தியானத்தில் வந்து அதை என்ன பண்ணணும், மாற்றிக்க ட்ரை பண்ணணும். நான் ஏன் அந்த மாதிரி பேசுகிறேன், என்ன காரணம் அப்படின்ட்டு யோசிச்சு அதை நம்ம கான்ஷியஸாக தான் மாற்ற முடியும். நான் பார்க்கவே இல்லை, என்னை செக் பண்ணவே இல்லைன்னா நான் காலம் ஃபுல்லாக அப்படி தான் இருப்பேன். ஸோ அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இல்லைப்பா நான் இப்படி தான் பேசுவேன், என்னோட டோனே அப்படி தான், என் வால்யூமே அப்படி தான், அப்படி தான் நான் வளர்ந்தேன், அப்படி தான் எங்கள் வீட்டில் பேசுனாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணிவிடுவோம், மற்றவங்க மேலே அதை சொல்லிவிட்டு நம்ம அப்படியே போயிடுவோம். அப்புறம் சில விஷயங்கள் வந்து ரொம்ப வருஷம் எடுத்து அப்படின்னா அந்த நம்பிக்கை போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றவே முடியாது. அதனால் எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, என்னால் மாற்ற முடியும் அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு. 2வது வந்துட்டு நல்லா பேசுவாங்க, நார்மலாக இருப்பாங்க. ஆனால் ஒரு இமோஷன் வந்துருச்சு, ஒரு கோபம் வந்துருச்சு, இல்லை ஒரு துக்கம் வந்துருச்சு, இல்லை வந்து ஹர்ட் ஆயிட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, அப்படியே அந்த பர்சன் வந்து அவங்க பேசுகிற வார்த்தைகள் என்ன ஆகிடும், அதான் சொல்லுவாங்கள்ல சாதாரணமாக இருக்கவங்க அப்படியே ஒரு ராட்சசி மாதிரி, இல்லை ஒரு ராட்சசன் மாதிரி அப்படியே மாறிடுவாங்க. இல்லை நல்லா இருக்கும்போது அப்படியே சொல்லுவாங்க, "என்னப்பா நல்லா இருக்கும்போது தேவதை மாதிரி பேசுகிறீங்க, எவ்வளோ நல்லா பேசுகிறீங்க." அப்படியே என்ன ஆயிட்டீங்க அப்படின்னா, அந்த விகாரம், அந்த அந்த நெகட்டிவிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்கள வந்து அந்த மாதிரி வந்து இமோஷனில் ஒரு செக்மெண்ட்டே நம்ம பிரெயின்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம எமோஷனல் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு செக்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸு, வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்ககிட்டயும் இருக்குது, மற்றவங்ககிட்டயும் நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி இருக்கும். கோவப்பட்டாங்க அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகளே வந்து சாதாரணமா யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த வார்த்தைகள. அதெல்லாம் கூட நம்ம செக் பண்ணணும். நான் கோவத்தில என்ன வார்த்தைகள யூஸ் பண்ணுறேன்? ஏன் அப்படிலாம் நான் பேசுகிறேன்?
அப்படின்னு நீங்க நோட் பண்ணா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அத மாத்த முடியும். ஸோ ஒரு நோட் புக், பென்ல ஒரு டைரியில எழுதுங்க. இல்ல கூட இருக்கவங்ககிட்ட கேளுங்க. நான் கோவப்படும்போது எப்படிலாம் சொல்றேன்? நம்ம ஃபீட்பேக் எடுத்துக்கலாம். அது ஒரு இன்சல்ட்டா எடுத்துக்காம, ஒரு நிஜமா என்ன மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல கேட்டீங்க அப்படின்னா, மத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க? அது ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுக்கு. சொல்லுவாங்க, "இதெல்லாம் இப்படி இருக்கு. நீ இதெல்லாம் மாத்திக்கிட்டா எங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும்." அப்படின்ட்டு. அத செக் பண்ணி பார்க்கலாம். அதேபோல பயமா இருக்கும்போது நான் எப்படி பேசுறேன்? எப்படி யோசிக்கிறேன்? அதேபோல எனக்கு பதற்றம் இருக்கும்போது நான் எப்படி பிஹேவ் பண்றேன்? என்னென்ன வார்த்தைகள் எனக்கு வருது? நான் எப்படிலாம் இது பண்றேன்? அப்படின்றது நோட் பண்ணா நம்ம வந்து அதையும் மாத்திக்கலாம். ஸோ 3வது வந்துட்டு என்கிட்டயே நான் எப்படி பேசுறேன்? அப்படின்னு கூட நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஸோ நீங்க வந்து உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஒரு கம்யூனிகேஷன் லெவல் இருக்கும் இல்லையா? நம்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தன்கிட்ட நம்ம பேசிப்போம். என்னால முடியும். என்னால வந்துட்டு அது நான் செஞ்சு முடிச்சுருவேன். இப்பயே முடிச்சுடுவேன் இந்த வேலைய. அப்படின்னு நம்ம பேசுவோம். சம்டைம்ஸ் நெகட்டிவாவும் பேசுவோம். ஐயோ! எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன பண்றேன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. அப்படின்லாம் நம்ம பேசுவோம். இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பளுடைய ம் கம்யூனிகேஷன் நம்பகிட்ட நம்ம எப்படி பேசுறோம், கான்வர்சேஷன வந்து நம்ம மாத்தணும். ஸோ, அதையும் நம்ம என்ன பண்ணணும்னா, எழுதணும் உட்காந்து. ஓகே, இதெல்லாம் நான் இப்படி பேசுறேன். எனக்கு அடிக்கடி இந்த மாரி தாட்ஸ் எனக்கு வருது. அடிக்கடி நான் இந்த மாரி என்கிட்ட பேசிக்கிறேன். ஸோ, இதுதான் வந்து நம்ம இப்ப பண்ணது வந்து இந்த 3 லெவல்ல ஒரு அப்சர்வேஷன் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ, இந்த அப்சர்வேஷன பார்த்துட்டோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் வந்து மாத்தணும். ஸோ, பொறுமையா வந்து சொல்லுவாங்க செல்ஃப் ரியலைசேஷன் நான் என்ன பண்றேன்றதே எனக்கு தெரிஞ்சாவே பாதி கிணறு தாண்டுன மாதிரி. ஸோ, 50% என்ன ஆயிடுத்து? எனக்கு என்ன பிரச்சனை? இல்ல நான் என்ன பண்றேன்? பிரச்சனைன்னு கூட இல்ல. என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஸோ, இது வந்து இத பார்த்துட்டு உடனே மனசுடைஞ்சு போய் எனக்கு இவ்ளோ ப்ராப்ளம் இருக்கு. என்னால அப்படி நினைக்கிறதுக்காக நம்ம இத பண்ணல. இத நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா, என் லைஃப் நான் இன்னும் மேம்படுத்தணும். என்ன நானே இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். என்கிட்ட இருக்க டீப் இன்னர் குவாலிட்டீஸ், என்கிட்ட இருக்க ரொம்ப ஆழமான நல்ல குணங்கள நான் கொண்டு வரணும். என்னோட டிவினிட்டிய நான் ஃபீல் பண்ணணும். அப்படின்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்றோம். ப்ளஸ் கூட இருக்கவங்களுக்கு என் மூலமா சுகம் கிடைக்கணும். ஏன்னா மத்தவங்களுக்கு சுகம் கிடைச்சது, மத்தவங்களுக்கு நல்லது நடந்தது என் மூலமா அப்படின்னா, அது ஒரு பெரிய புண்ணிய காரியம். ஸோ ஒரு வார்த்தை நான் தப்பா பேசினா கூட, அது சம்டைம்ஸ் ஆணி அடிச்ச மாரி அவங்க மைண்ட்ல போய் ரெக்கார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அந்த உறவு வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். அப்ப அந்த பாவகர்மம் நான் தானே சுமக்கணும். நான் எத்தன வாட்டி சாரி சொன்னாலும் அத அழிக்க முடியாது. ஏன்னா, அவங்க சப்கான்ஷியஸ்ல அது உள்ள போயிடும். ஸோ, என்னோட பேசுற வார்த்தைகள் வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். ஏன்னா வார்த்தைன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் வே ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியம். ஸோ, நம்ம சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சிடு சிடுன்னு வந்து சில வார்த்தைகள் பேசிருவோம். சட்டுன்னு தூக்கி போட்டுருவோம். சட்டுன்னு "நீ வேண்டாம் எனக்கு. நீ எப்பவுமே இப்படிதான் பண்ற." அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்? குழந்தைங்க கிட்ட பேசிருவோம். இல்ல வந்து பெரியவங்க கிட்ட யாரா இருந்தாலும் சரி. ஸோ நம்ம வீட்ல நம்ம எப்படி பேசுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வீட்ல வந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட இல்லையோ, அந்த வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாரி ஒரு வீட நான் ஏன் கிரியேட் பண்ணக்கூடாது? என்ன சுத்தி ஒரு என்வாயர்மென்ட்ட எல்லாரும் தப்பா பேசுறாங்க அப்படின்னா, நானும் தப்பா பேசணுமா? ஸோ இப்ப இருக்க உலகத்துல வந்துட்டு எஸ்பெஷலி இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர்ன்ற பேர்ல வந்து, நம்ம வந்து இந்த ஆங்கிலத்தில இருக்க வார்த்தைகள்லாம் சிலதெல்லாம் வந்து தமிழ்ல நம்ம வந்து என்ன பண்றோம், அதெல்லாம் யூஸ் பண்றோம். இன்னொன்னு மூவிஸ்ல, சினிமால நடக்கிற அதெல்லாம் நம்ம கொண்டு வரோம். இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ்னா நானா பேசல. ஆனா எல்லாரும் பேசுறாங்க. அதனால நான் பேசுறேன். இல்ல எனக்கு புடிச்ச ஹீரோ, ஹீரோயின்ஸ் பேசுறாங்க. இல்ல என்னுடைய காலேஜ்ல எல்லாரோடும் பேசுறாங்க. அதனால நானும் பேசுவேன். ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம நல்ல வார்த்தைகள பேசுறோம், நல்ல வார்த்தைகள கேட்குறோம் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு வைப்ரேஷன நம்ம வந்து கிரியேட் பண்றோம். நம்மளுக்கும் நல்லா ஃபீல் ஆகும். மத்தவங்களுக்கும் வந்துட்டு அது நல்லா ஃபீல் ஆகும். அதான் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தையினால ஒருத்தவங்களோட லைஃப்ப நம்ம வந்து மாத்தவும் முடியும். ஒரே வார்த்தையில அவங்களுடைய மோட்டிவேஷன நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? கெடுக்கவும் முடியும். நான் வந்துட்டு ஏன் அந்த மாரி நல்ல வார்த்தைகள யூஸ் பண்ணக்கூடாது? என்னுடைய பழைய அ அந்த பேட்டர்ன் இருக்கும்ல, நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம பேசுற விதம், அதெல்லாம் வந்து நம்ம மாத்தலாம். ஸோ இது வந்து மாற்றணும் அப்டின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு அமைதி கிடைக்கும். எனக்கு அன்பு கிரியேட் ஆகும். எனக்கு சந்தோஷம் கிரியேட் ஆகும். நானே ரொம்ப சக்திசாலியா ஃபீல் பண்ணுவேன். அப்ப மத்தவங்களுக்கும் என்ன ஆகும்? அத நான் வந்து கிரியேட் பண்ண முடியும். இது வந்துட்டு மத்தவங்கள ப்ளேம் பண்றதுனால நம்மளுக்கு ஒண்ணும் கிடைக்க போறதில்ல. என் அப்பா, அம்மா அப்படி பண்ணாங்க. எங்க வீட்ல சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பேசுறாங்க. என் காலேஜ்ல இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ப வந்துட்டு என்னுடைய பர்சனாலிட்டிய மோல்ட் பண்றது என் கையில தான் இருக்கு. ஓகேவா? ஆஃப்கோர்ஸ் மத்தவங்க பேசுறதெல்லாம் வந்து ஒரு ஓகே ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கலாம். பட் அன்டில் ஐ அலோவ் தட்.
இஃப் ஐ டோன்ட் அலோவ் இட், இட் வில் நெவர் அஃபெக்ட் மீ. ஸோ நான் ஏன் வந்து வீக்கா இருக்கணும்? எல்லாரும் அப்படி பண்றாங்கன்றது ஒரு வீக்கான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ நான் வந்து லெட் மீ டேக் பவர் இன் மை ஹேண்ட்ஸ். நான் என்னுடைய கிட்ட அந்த சக்திய நான் எடுத்து, லெட் மீ ட்ரான்ஸ்ஃபார்ம் மை செல்ஃப். நான் என்ன மாத்திக்கிறேன். ஸோ என்ன மாத்தம்போது என்ன ஆகுதுன்னா, ஐ வில் பிகம் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஸோ நான் மாறுனேன் அப்படின்னா, என்னுடைய என்வாயர்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா மாறும். அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம என்னவா இருக்கோமோ, அதான் எனர்ஜிய தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். ஸோ நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கோம், நம்ம காசிப் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்மகிட்ட யார் வருவாங்கன்னா, காசிப் பண்ற ஆளுங்க தான் வந்து சேர்ந்துப்பாங்க நம்ம கூட. ஸோ நம்ம கம்பெனியும் அதுக்கேத்த மாரி தான் அட்ராக்ட் ஆகும். இப்போ நீங்க நல்ல விஷயங்கள செய்றீங்க, நல்ல சேவை மனப்பான்மை இருக்கு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றோன்ற மனப்பான்மை இருக்கு, உண்மையா இருக்கணும்னு நெனைக்கிறீங்க, எல்லாருக்கும் சுகம் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க, உங்க வார்த்தைகள் மூலமா, செயல்கள் மூலமா நல்லது செய்யணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அந்த மாரி மக்கள் தான் உங்க கூட சேருவாங்க. ஸோ இது வந்து என்னுடைய ஒரு ஒரு டீப் ஒரு ஃபார்முலா மாதிரி. ஸோ நான் வந்து எந்த மாரி எந்த மாரி மக்கள, எந்த மாதிரி சூழ்நிலைய வந்து நான் அட்ராக்ட் பண்றேன்றது ஒரு 100% சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு இதுவும் வந்து என்ன ஆகுது, இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ நம்ப இத மனசுல வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, நம்பள சுத்தி நம்பள வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் என்வாயர்ன்மெண்ட்ட நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ப்ளஸ் என் வார்த்தைகள் மூலமா என்னால வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியும். மத்தவங்க எப்படி பேசினாலும் பரவால்ல. அவங்க உங்கள குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வந்து உங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவங்க நம்மகிட்ட கெட்ட வார்த்தைகள பேசலாம். ஆனா நான் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கு. என் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கு. எவ்ளோ ஹர்ட் ஆனாலும் சரி, எவ்ளோ இன்சல்ட்டிங் ஃபீல் பண்ணாலும் சரி, எவ்ளோ அப்படியே என்னோட மரியாதையே போச்சு, என் மானமே போச்சு அப்படின்னு நெனச்சாலும் சரி, நான் வந்து பேசக்கூடாது. அதுதான் என்னுடைய சக்தி. அதுதான் என்னுடைய பவர். ஸோ நம்மளுடைய வார்த்தைகள் வந்து அதாவது நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க. நம்ம வார்த்தைகள வந்து ஒரு அம்பு மாதிரி. ஸோ நம்ம அம்ப விட்டுட்டோம் அப்டின்னா, அது வந்து விட்டதுக்கப்புறம் அது போய் டார்கெட்ட ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது. அத வந்து ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம சொல்ற வார்த்தைகளும் அதே போல தான். ஒன்ஸ் வாயிலேருந்து போயிடுது அப்டின்னா, அது வந்து ரிட்டர்ன் ஹிஸ்ட்ரியில எழுதியாச்சு. நீங்க இந்த மாரி பேசிட்டீங்க அப்டின்றது எழுதியாச்சு. இப்ப நீங்க பார்க்குறீங்க சோஷியல் மீடியால நம்ம எவ்ளோ கமெண்ட்ஸ் போடுறோம், எவ்ளோ விஷயங்கள் நம்ம செய்றோம். அதெல்லாம் வந்து இன் அ வே நம்ம வந்து எதுக்காக செய்றோம்? யாருக்காக செய்றோம்? நம்மகிட்டயே நம்ம உண்மையா இருக்கணும் இல்லையா? ஸோ எதுவுமே வந்து அம் ரெக்கார்ட் ஆகலன்னு நினைக்கக்கூடாது. எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. உலகத்தில வந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல், நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தை, நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணம், இது எல்லாத்துக்கும் நான் அக்கவுண்ட் சொல்லியே ஆகணும். நான் பதில் சொல்லியே ஆகணும். யாருக்கு அப்படின்றது வேற விஷயம். என்னோட ஓன் மனசுக்கே நான் வந்து சொல்லியே ஆகணும். எஸ்பெஷலி நம்ம வந்து நம்ப உண்மையா இருந்தோம். நம்ம எல்லாருக்கும் நல்லது செஞ்சோம். நம்ம நல்லதையே பேசணும். நல்ல விஷயங்களே நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி தரோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை நிஜமாவே நல்லாருக்கும். அஃப்கோர்ஸ் பிரச்சனைகள் வரும். நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நம்மள வந்து பிரச்சனை குடுப்பாங்க. ஆனா நான் ஒழுங்கா இருக்கணும். அப்ப ஏன்னா என்னோட அக்கவுண்ட் கிளியர் இல்லையா? ஸோ இத வந்து இந்த வருஷம் ஃபுல்லா நான் இத ஃபாலோ பண்ணலாம். எல்லாருக்கும் மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. வணக்கம்.